ஆகினி சொல்றாங்க, ஹாய் காவேரி. என்னங்க இது? சுபதி சொல்றாங்க, என்னம்மா உறைஞ்சு போயிருக்க? வழக்கமா பொங்குவியேம்மா, இப்போ பொங்குமா? ரெண்டு பேரும் இங்கதான் இருப்பீங்கன்னு இப்பதான் செய்தி வந்துச்சு. கையோட பாத்துட்டு போயிடலான்னு நாங்க இங்க வந்தோம். இப்படி எங்க நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டு சந்தோஷமா கொடைக்கானல் வந்தீங்களா? கல்யாணம் முடிஞ்சு போச்சே காவேரி, இப்ப என்ன பண்ண போற? அம்மா காவேரி, கல்யாணத்தை ரகசியமா முடிச்சுட்டு இங்க வந்து சத்தமா பேசுறேன்னு உனக்கு புரியலையா? கல்யாணம் தான் சிம்பிளா முடிஞ்சிச்சு, ரிசப்ஷன் திருவிழா மாதிரி நடக்கும். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஜெய் கேக்குறாரு பசுபதி கிட்ட, இந்த மாதிரி பஞ்ச் டைலாக் பேசுறதுக்கு தான் இந்த திருட்டு கல்யாணம் பண்ணீங்களா? ஏதோ பண்ணிட்டு போங்க, அதான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களே, அடுத்து என்ன வேலைன்னு பார்க்காம இங்க எதுக்கு வந்து அலப்புறீங்க? இந்து சொல்றாங்க, என்ன விஜய், உன் பொண்டாட்டி தானே விஜய்க்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வேலை பார்த்தது? நிச்சயத்தை நிறுத்திட்டோன்னு எவ்வளவு திமிரா காவேரி பேசிக்கிட்டு இருந்தா, பதிலுக்கு அதுல கொஞ்சமாவது நாங்க பண்ண மாட்டோமா? சம்பந்தி அவரு ஆதங்கத்தை சொல்றாரு, தப்பு நம்ம பக்கமும் இருக்குல்லப்பா. ஜெயிச்சுதப்பா, அஜய்க்கு அவன் விரும்பின லைஃப் அமைஞ்சிருச்சு, இத நல்ல விதமா செலிப்ரேட் பண்ணலாம்ல. இதை விட்டுட்டு நாங்க வாக்கிங் போற இடம்லாம் தேடி வந்து இதெல்லாம் நல்லாவா இருக்கு சித்தப்பா? இதுவும் வந்தீங்க, உங்க சம்பந்திய அழைச்சிட்டு போங்க. புதுசா திருவிழா மாதிரி பண்றேன்னு சொன்னார்ல, அந்த வேலையை போய் பார்க்க சொல்லுங்க. தம்பி, நான் விளையாட்டுக்கு சொல்லல, அவசியமா நீங்களும் உங்க வீட்டம்மாவும் வரணும். வந்து பார்த்துட்டு அது திருவிழாவா இல்லையான்னு நீங்க சொல்லணும். கட்டுமா தம்பி? அட்ரா அடிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். காவேரி, வாமா போலாம். விஜய், பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சு, அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. ரெண்டு கிரிமினல்ஸும் சேர்ந்து சம்பந்தம் பண்ணிருக்காங்க. இது ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்கிற மாதிரியான கல்யாணம். இந்த பசுபதிக்கு எந்த விதத்திலையும் சலிச்சவதில்லை எங்க சித்தப்பா. அவங்களே அடிச்சுப்பாங்க, நம்ம பக்கம் எல்லாம் வர்றதுக்கு டைமே இருக்காது. உங்களுக்கு ஒரே உரையில ரெண்டு கத்தி மாதிரி தெரியுது, ஆனா எனக்கு எனத்தோட சேர்ந்துருச்சு அந்த மாதிரி இருக்கு. அவங்களால உனக்கோ உன் ஃபேமிலிக்கோ எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ இருக்கிற இடத்துல ராகினி இருக்கிறதானே பிரச்சனை. அவங்கள இங்க தங்க வைக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண போறதே நான் தான். அதனால கவலைப்படாத, ஃப்ரீயா இரு. காவேரி, நம்ம வீட்டுக்கு போவோம். சூடா உன் கையால ஒரு காஃபி கிடைக்குமா? முனா, எதுக்கு போய் சொன்ன? ஐயா, என்ன நவீன், நீயா இருக்கிறதுனால பேசிக்கிட்டு இருக்கேன். வேற யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு கோபம் வருது. சரிக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோம் என்கிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்கீங்க. இதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியலையா? என்ன பேசுறீங்க நவீன்? அஜயும் ராகினியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதனால காவேரிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்ப நான் பர்பஸா தான் நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. நீ தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல நம்ம எதுக்கு மூக்க நுழைக்கணும்னு நான் விட்டுட்டேன். ஏமுனா, காவேரி உனக்கு அடுத்தவங்களா? அக்காவை பத்தி சொல்லல, அஜய் ராகினிய பத்தி தான் சொன்னேன். ராகினியோட மோட்டிவ பத்தி உனக்கு தெரியாதா? அவ மோட்டிவ் எதா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நவீன். காவேரி அக்காவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய் மாமாவும் அஜயும் ஓன் பிரதர்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நவீன்? உங்க கசின்ஸ் தானே, தான் ஒரே வீட்டுல இருந்தாலும் அவங்க வேற வேற ஃபேமிலி தான். காவேரி அக்கா ஃபேமிலி வேற, அஜய் ஃபேமிலி வேற. யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நமக்கு என்னன்னு தோணுச்சு. முனா, லாஜிக்கா பேசுறேன்னு நினைப்பா. இந்த லாஜிக் எல்லாம் ராகினிக்கு தெரியுமா? உங்ககிட்ட என்ன பேச்சு யமுனா? நீ எனக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம். நவீன், ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. நான் இனிமேட்டு என் முகத்திலேயே முழிக்காத. நான் போய் நம்பினேன் பாரு, என்னைய சொல்லணும். மீன் வேகமா போயிட்டாரு வண்டியில. என்னாச்சுரி? ஒண்ணும் இல்லம்மா. யமுனா, காலேஜ்ல யாராவது திட்டாங்களா? எனக்கு தலை வலிக்குது, அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. கங்காவும் குமாரும் நைட்டு வர்றாங்க. இப்ப கங்கா கேக்குறாங்க, என்ன யமுனா ஒரு மாதிரியா உட்காந்துக்கிட்டு இருக்க? இல்லக்கா, சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தா தெரியலேடி. சொல்றாங்க, இவ காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து தனியா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா யமுனா. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேறா. இங்க கேக்குறாங்க, என்னடி ஆச்சு, ஏன் அழுத? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை, அதுக்கு தான் அழுதுகிட்டு இருந்தியா யமுனா? கேக்குறாரு. யமுனா, நவீன் வந்து உன்னை பார்த்தானா? யமுனா இந்த மாதிரி பண்ண? ஆகினி அஜய் கல்யாணத்தை எப்படியாவது நீ தடுத்து நிப்பாட்டிடுவான்னு ரொம்ப உறுதியா இருந்தான். கிட்ட அந்த விஷயத்த நீ சொல்லலன்னு தெரிஞ்ச உடனே நவீன் நொறுங்கி போயிட்டான் தெரியுமா? எப்படி யமுனா இந்த பொய்ய சொல்ல முடிஞ்சிச்சு? மாமா, பிரச்சனை வரும்னு சொல்லிதான் மாமா. தாத்தா கிட்ட போய் சொன்னீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். நம்மளோட எல்லார் நிம்மதியும் கெட்டு போயிடும். அதனாலதான் யோசிச்சு நான் இத உங்ககிட்ட சொல்லல. நமக்கு பிரச்சனை வரும்னு நீ நினைச்ச கரெக்ட், ஆனா இப்ப காவேரிக்கு பிரச்சனை ஆயிருச்சே, அது கரெக்ட் ஆயிருமா? இதுதானே மாமா சொன்னீங்க, விஜய் மாமா காவேரிக்கு சப்போர்ட்டா இருக்க முடியும், யாராலையும் பிரச்சனை வராதுன்னு.
நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னமோ யமுனா, எல்லாத்துக்கும் நீ பதில் வச்சிருக்க. இல்ல, கொடைக்கானலுக்கு கிளம்புற ஐடியா இருக்கா இல்லையா? டைமை பாருங்க. எப்ப கிளம்பி எப்போ பஸ்ஸ பிடிக்கிறது? நீ முதல்ல கிளம்பு கங்கா, நான் வர்றேன். சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. கொடைக்கானலுக்கு குமாரும் கங்காவும் வந்துட்டாங்க. குமார் கிட்ட கங்கா சொல்றாங்க, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போலாமா? சரி கங்கா, இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க, இல்லாட்டி அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை வைப்பாங்க. கங்கா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. சந்தோஷமா பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. என்ன கங்கா, வீடு திறந்துருக்கு. பக்கத்து வீட்டக்கா அப்பப்ப திறந்து சுத்தம் பண்ணி வைப்பாங்க. அவங்க இருக்காங்க போல இருக்கு. ஏய், நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க இங்க எதிர்பார்க்கவே இல்ல. சரி, மாமா அக்கான்னு ஓடியாந்து கட்டி பிடிக்கிறாங்க. கங்கா தள்ளி விடுறாங்க. ஆமாமா, சர்ப்ரைஸ் விசிட்டா? என்ன காவேரி, நீயும் இங்கதான் இருக்கியா? இப்பதான் விஷயமே புரியுது. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். சொல்றாங்க, ஏங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. அங்கதானே வர சொன்னாங்க, வாங்க போலாம். இருக்கா, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போவியா? நீங்க வர்றீங்களா, நான் போட்டுமா? சொல்றாரு, இருக்குங்க. இப்ப எதுக்கு கோவப்படுற? நீ தானே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலான்னு சொன்ன. எதுக்கு இந்த மாதிரி பேசுற? எதுக்கு இந்த மாதிரி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? வாங்க. காவேரி, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு சொல்றாரு. காவேரி, நம்ம வேணா ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கலாம், இல்ல இங்கேயே தங்கட்டும், வா கிளம்பலாம். சார், ஒரு நிமிஷம். என்ன காவேரி, வார்த்தையை யோசிக்காம விடுற? அவரும் வெளியே போறேன்னு சொல்றாரு. உங்களை எதுவும் சொல்லல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ள சின்ன மன வருத்தம், அவ்வளவுதான். விஜய், என் அக்கா சட்டுன்னு கோவப்பட்டுருவா, ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. நீங்க எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம் கேளுக்கா. கைய உர்றி காவேரி. அக்கா ஒரு நிமிஷம் கேளுக்கா. நீங்க தானே தங்கணும்னு வந்த, இங்கேயே தங்கிக்கோ. வரும், கிளம்புறோம். நீயும் மாமாவும் இங்கேயே இருங்க. மாமா, என்ன மாமா அது? அக்கா வாட்டுக்கு தனியா போறாங்க. சரி, நீ டென்ஷன் ஆகாத. உங்க அக்காவை நான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். இன்று பூட்டானின் நாணயம் இந்திய ரூபாய். நாளை சந்திப்போம்.